கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தையை திருப்ப போகிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று என்றார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல இந்த 4 வாரங்களும் தொடர்ந்து நாம் எதை பேச வேண்டும் என்று சொல்லி நான் பேசினேன். முதல் வாரத்தில் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை, இதனுடைய பின்னணியங்களை நான் உங்களோடு கூட பேசினேன். ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் நிரப்பி எசேக்கியேலை கொண்டு வந்து உலர்ந்து போன இஸ்ரவேலர்களுடைய உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து ஆண்டவர் பேசும்படி எசேக்கியேலுக்கு என்ன பண்ணார்? கட்டளையிட்டார். அவன் பேசின போது உலர்ந்து கிடந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று அதனுடைய பார்ட்டோடு கூட சேர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பேச்சு நம்மை இணைக்கணும், நம்மை சார்ந்தவர்களை இணைக்க வேண்டும். இந்த மாதத்தோடு கூட அதை விட்டு விடாமல் கருத்தாய் அவைகளை செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அது மாத்திரமல்ல, உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் பேசின போது நரம்புகள், அந்த சேர்ந்த எலும்புகள் மேல் நரம்புகள் தோன்ற ஆரம்பித்தது. நான் சொன்னேன், இட் ஸ்பீக்ஸ் அபவுட் நர்வ்ஸ், இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபீலிங்ஸ். நம்ம பேசும்போது உணர்வுகள் உண்டாகிறது. இயேசு லாசருவை பார்த்து, மரித்து 4 நாளான சடலத்தை பார்த்து சடலமே என்று சொல்லவில்லை. ஆண்டவர் அந்த மரித்து போன சடலத்தை பார்த்து லாசரு என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. He speaks the reality. He didn't speak the situation. சூழ்நிலையை ஆண்டவர் பேசவில்லை, மாறாக அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கிறதான நிஜத்தை ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் சொன்னார், லாசரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை, தேவ நாமம் மகிமைப்படும் என்று சொன்னார். அதை போலவே ஆண்டவர் மகிமையை பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. நரம்புகள் உருவாகுது. அவன் பேசும்போது, நீங்கள் உயிரடையுங்கள் என்று பேசின போது நரம்புகள் உருவானது. நரம்புகளோடு நின்று விடவில்லை, மேலே சதை உண்டாகிறது. சதை ஃபார்ம், உருவத்தை உண்டாக்குறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எங்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருந்த நம்முடைய மூதாதையர்கள், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது he straightly speaks the form. உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு ஆண்டவர் சொல்லலை. பிறந்ததுக்கப்புறம் அது என்ன பிள்ளையோ, ஆம்பளை பிள்ளைன்னா இந்த பேர் போடு, பொம்பளை பிள்ளைன்னா இந்த பேர் போடுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பேன், அவனுக்கு ஈசாக்கு என்ற என்ன பண்ண பேரிடு. ஆமென், ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் உருவேற்படுவதற்கு முன்பாகவே அந்த ஃபீட்டஸ் என்னன்றதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஜெண்டர் டிஸ்கிரிப்ஷன் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 3வது, தோலினால், அவன் சொன்ன வார்த்தையினால் தோலினால் அந்த சரீரம் மூடப்பட்ட அழகு பெற்றது. தோல் எதை காண்பிக்கிறது? ஃபினிஷிங், மேக்கிங் பியூட்டி, அழகு உண்டாக்குறது. நம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குறது. நம்முடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, நாம் எதை பார்த்து பேசுகிறோமோ அந்த காரியங்கள் அழகுபடுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே வார்த்தை மிக முக்கியம். நாம் எதை பேசுகிறோம் என்பது மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் எதை அதிகமாய் பேசுகிறோம், அது ஒரு நாள் நான் சொன்னேன், நம்முடைய பாதத்திற்கு கீழாய் அது விதைகளாக விழுந்து அது முளைத்து அதை நாம் அறுவடை செய்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளை முதலாவது அறுவடை செய்வது நாம் தான். ஆமென், ஹல்லேலூயா. So we have to be very careful about your words. நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாய் பேசணும். நம்ம பேசுகிற, நம்ம நியாயம் தீர்க்கிற காரியங்களை குறித்து நாம் ஞானமாய் பேச வேண்டும். இயேசு பேசுகிற இடத்துல எல்லாம்
அவர் ஞானமாய் பேசினார். சிலருக்கு பேசினார், சில இடத்துல அவர் என்ன பண்ணலை, பேசவில்லை. மௌனமாய் நாம் சில நேரத்தில் இருப்பது ஒரு அழகான பேச்சு திறமை. ஆமென், அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் பேசுகிறது தான் பேச்சு திறமை. மௌனமாக இருப்பது ஒரு அழகான பேச்சு திறமை. பிரபலமான ஊழியக்காரர் அன்றென்று உள்ள அப்பம் தன்னுடைய ஸ்தாபகர் சாம் ஜெபத்துரை சொல்லும்போது சொல்கிறார், மௌனங்கள் அழகான மொழிகள். மௌனமாய் நம்ம இருக்கும்போது சில நேரங்களில் நம்முடைய பிரதி உத்தரம் அழகானதாக இருக்கிறது. ஒரு பிரச்சனை வரும்போது நீண்ட அமைதிக்கு பிறகு நாம் பேசும்போது காரியமாய் நாம் பேசுவோம். சிலர் எப்பொழுதுமே பேசி 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 அந்த ஊற்றில் நல்ல தித்திப்பான தண்ணீரே இருக்காது, கலங்கின தண்ணீராக இருக்கும். ஏன்னா அது சுரக்க சுரக்க நோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கிற ஊற்றாக இருக்கும். ஊற்று தானாய் சுரந்து அது ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த தண்ணீர் அழகாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் மறு உத்தரவு அருளிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஏசு அண்ணாவுக்கு காய்பாவுக்கு வார்த்தை மறுமொழியாக பேசவில்லை, அவர் அமைதியாக இருந்தார். வசனம் சொல்லுது, அவன் நரி தந்திரம் உள்ளவனாக இருந்தான். அவன் சொல்கிற ஆண்டவரை பார்த்து, நம்ம இடத்துல பேசுகிற நீ பேசுகிறதை கேட்க அவளோடு இருக்கிறேன். ஆண்டவரோ ஒன்றுமே என்ன பண்ணலையா, பேசவில்லை. ஆமென், அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம பேசலைன்னா சில நேரத்தில் நம்ம வெட்கப்பட்டுருவோமோ, பேசலைன்னா நம்ம குற்றவாளியாய் தீர்த்து விடுவார்களோ. இல்லை, நாம் பேசாமல் சில இடத்துல இருக்கும்போதும் கர்த்தர் அதை அழகுபடுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மௌனங்களும் மொழிகளாகவே இருக்கிறது. இப்படியாக பேசுவதை குறித்து நாம் கடந்த 3 வாரங்களிலும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்பீக்ஸ் த லைஃப். 2 வாரங்கள் ஜீவனை பேசுங்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். பாஸ்டர் ரவிச்சந்திரன் போன வாரம் ஸ்பீக்ஸ் த விக்டரி, வெற்றியை பேசுங்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு டோன்ட் ஸ்பீக் அகெயின்ஸ்ட் காட், தேவனுக்கு விரோதமாய் பேசாதிருங்கள் என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். தேவனுக்கு விரோதமாக நம்ம யாரும் அவ்வளோ சீக்கிரமாக பேசிட மாட்டோம். பேசினாலும் பாலிஷாக பேசுவோம். ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீர் என்னை கைவிடவே இல்லை, எனக்கு தான் அப்படி தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம உடனே சரி பண்ணிடலாம். ஆண்டவரை பார்த்து அன்பை விட அதிகமாக ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பயப்படுகிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பேசாமல் இருக்க பயப்படுகிறோம். ஏன்னா வசனம் சொல்லுது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போக. முதல் சர்வீஸில் நாம் முறுமுறுப்போம், அது தேவனுக்கு விரோதமாய் பேசுவது. தேவனை ஒதுக்கி வச்சு பேசுவோம், அது தேவனுக்கு விரோதமாய் பேசுவது. தேவன் என்ன பேசுகிறார் என்பதை உணராமலே நாம் பதில் சொல்லி கொண்டிருப்போம். விளையாட்டா ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, சில காரியங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது சொல்லுவாங்க, கண்டுக்கிடவே மாட்டாங்க, அலட்சியமாக பார்ப்பாங்க. நமக்கு தெரியும் ஏன்டா இவன்ட்டெல்லாம் நம்ம சொல்கிறோம். வசனம் சொல்லுது, பண்டிகைகளுக்கு முன்பாக முத்தை என்ன பண்ணாத போடாது, அதை திரும்பி என்ன பண்ணுமா நம்மளை பீறி போடும். உதாசீனமாக பார்ப்பாங்க. அப்படியா பாஸ்டர்? ஆமென். அவங்களுக்கு நினைப்பு அவங்க அப்படியே ரோபோட் மாதிரி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக பேசும்போது நம்ம ஜாக்கிரதையாக பேசணும். இந்த 2வது சர்வீஸில் 3 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர். ஆண்டவருக்கு அநேக நேரத்தில் பொறுப்பில்லாத பதில் கொடுப்பது, அவருக்கு விரோதமாய் பேசுவது. 2வது, ஸ்பீக்கிங் ஃப்ரஸ்ட்ரேஷன் வேர்ட் டு காட். சோர்பினுடைய பிரதிபலிப்போடு பேசுவது, தேவனை அலட்சியப்படுத்துவது அல்லது தேவனுக்கு எதிராய் பேசுவது. 3வது, வஞ்சனை உள்ள வார்த்தை, தேவனுக்கு விரோதமாய் பேசுவது. ஆமென், அல்லேலூயா. இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் இந்த காலவெளியில் நம்மோடு கூட பேசுவாராக. ஃபஸ்ட்டு காரியம் என்ன சொன்ன? இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர், பொறுப்பற்ற பதில். ஆண்டவர்கிட்ட நம்ம பேசும்போது அவர் வானத்தில் இருக்கிறாரா, நம்ம எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? சுருக்கமாய், அழகானதாய், அவர் மேல் உள்ள விசுவாசம் உள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தினுடைய அருகாமையில் படுத்திருந்த எவ்வளவேனும் நடக்க முடியாத திமிர்வாதக்காரன் ஆண்டவர் வந்து நீ சுகமாக வேண்டும் என்று
விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவன் அவசியமற்ற காரியங்களை பேசினான். irresponsible answer. ஆண்டவர் கேட்டார், நீ சுகமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொல்லலாம், ஆம் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன். ஆனால் சொல்லுகிறான், இந்த குளத்தை கலக்கும்போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. கம்ப்ளைனிங், irresponsible answer. The irresponsible answer bring delayed miracles in our life. இந்த சரியாய ஆண்டவருக்கு பதில் கொடுக்காம நம்ம பேசுகிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை தாமதப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் than கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்தை விடவும் இயேசு மிக வலிமை வாய்ந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கிட்ட பேசலை அப்படின்னு சொன்னால் நீ ஒரு கிறிஸ்துவை தரித்தவனாக இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ரிலீஜியன். இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் லைஃப் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் கிரைஸ்ட். கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையில், கடவுளை இன்னும் உங்களுக்கு சொல்கிற புரிகிற மாதிரி சொல்லலாம், கடவுளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே உணர்கிற, அனுபவிக்கிற ஒரு அழகான உறவினுடைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பது தான் கிறிஸ்தவம். ஆமென், ஹல்லேலூயா. ஐயோயத்துறையிலே சொல்லுங்க பார்ப்போம். மனிதன் தொலைத்து போட்ட அந்த ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் அப்படியே பயிரல. நோவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். He may not dwelling with God in the Garden of Eden, but he makes the place where he lives as a dwelling place with God. அவனுக்கு ஒரு ஏதேன் தோட்டம் இல்லாமல் இருந்தது, ஆனால் அவன் வாழ்ந்த இடத்தை தேவனும் அவனும் ஒன்றாக சேர்ந்து இருக்கிற இடமாக மாற்றிக்கொண்டான். ஹல்லேலூயா. நோவாவோடு முடிந்து விடல. அதற்கு பிறகு ஏனோக்கு என்பவன் அந்த இடத்துக்கு வருகிறான். ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதும், ஆண்டவரோடு உறவில் இருப்பதும், ஆண்டவரை ஆசையாய் பின்பற்றுவதும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. திருச்சபையில் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அதை கற்றுக்கொள்கிறோம். அதற்காகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் யாருக்கும் இந்த பேர் கிடையாது, சால்வேஷன், ரீபார்ன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை கேட்கணும். எப்படி பேசுவார்? நம்மை போலவே பேசுவார். ஹல்லேலூயா. எலியா, நான் ஆண்டவர் எப்படி பேசுவார்ன்ற விளக்கத்தை வாலிபர்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி வெரி ஈஸியஸ்ட் வே டு ஐடென்டிஃபை காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை நம்ம சீக்கிரமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம் எதுன்னா நம்முடைய இருதயம். ஆமென், ஹல்லேலூயா. கையவேத்துறையிலே சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய இருதயம், அந்த இருதயத்துக்குள்ளே தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. அதுதான் ரொம்ப சிம்பிள் வே. சாமுவேல் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறாரு. உடனே சாமுவேல் எழும்பி போய் ஏலிகிட்ட கேட்குறான், நீர் என்னை கூப்பிட்டீங்களா, என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமென், ஹல்லேலூயா. சாமுவேல் கேட்ட செய்தியின் கூப்புரலின் சத்தம் யாருடைய சத்தத்தை போல இருந்தது? ஏலியின் சத்தத்தை போல இருந்தது. ஹல்லேலூயா. கழுதையின் மூலமாக பிலேயாம்கிட்ட என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. ஆண்டவர் தான் பேசுகிறாரு, ஆனால் நேராக வந்து ஆண்டவர் பேசலை. யாரை யூஸ் பண்ணுறாரு? கழுதை. நான் நினைக்கிறேன் பிழையாம்கிட்ட நேராக வந்து பேசுகிற அளவுக்கு பிழையாம் ஒருத்தானவன் இல்லை. அவன் அதனால தான் கழுதை அனுப்பினார். நீங்களும் நானும் அவர் நம்மோடு கூட நேராக பேசுகிறதுக்கு நம்ம திராணி உள்ளவர்கள், ஒர்த்தானவர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பேசுகிறதை நாம் கேட்கணும். அதுக்காக தான் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுறீங்க. நீங்கள் பூ எடுத்தீங்க, பொட்டு எடுத்தீங்க, எதையாவது ஒன்றை எடுத்தீங்க, ஏதாவது ஒன்றை வச்சிங்கன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனைனால நீ ஆண்டவரை எவ்வளவாய் பின்பற்றுகிறாய், ஆண்டவருடைய சத்தத்தை எவ்வளவாய் கேட்குறாய். நான் ஏன் சத்தத்தை கேட்கணும்னு சொல்கிறேன்னா, முதல் irresponsible answer is speaking against God. தேவனுக்கு விரோதமாய் ஒருத்தவன் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பதிலை அவன் என்ன பண்ணலை, ஒழுங்காக கொடுக்கல. அச்சாட்சியாக இதற்கான கதாபாத்திரமாக நான் எடுத்துக்கொண்ட நபர் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 10 வரை வாசிங்க.
நம்ம எல்லாருக்கும் தெரியும், காயின் ஆபேலை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி irresponsible answer. ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு, காயின்ட்ட ஆண்டவர் பேசுகிறார். அவன் தகப்பன் செய்த அதே தவறை காயினும் செய்தான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் காயினிடத்தில் பேசும்போது காயினை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், வேர் இஸ் யுவர் பிரதர்? உன் மகன், உன்னுடைய சகோதரன் எங்கே? அவனுடைய ரத்தம் என்னை கூப்பிடுகிறது, அவன் உன் சகோதரன் எங்கே? அவன் சொல்றான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? He forgot that God is a sovereignty God. அவன் மறந்து போனான், தேவன் சகலவற்றையும் அறிந்தவர், omnipresent, omnipotent. ஆமென், அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஒரு புழு அளவுக்கு நம்மளை மாற்றிக்கிடணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம நினைக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட போய் பேசும்போது, ஜெபிக்கும் போது, உமக்கு தெரியுமா, இது தெரியுமா, இது தெரியுமா? பிரைஸ் காட். ஜெபிக்க போய் உட்காரும் போது ஆண்டவர் உணர்த்துவார், நீ இந்த சகோதரனை பேசுனது தவறு, இந்த சகோதரியை பேசுனது தவறு. அப்படி அந்த இருதயத்தோடு என்கிட்ட வந்து ஜெபிக்காத. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நியாயப்படுத்தக்கூடாது. மனுஷர்கள்ட்ட நம்ம நியாயப்படுத்தலாம், மனுஷன்கிட்ட சொல்லலாம், அவங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க செஞ்சது தவறு தானே, அதனால தான் நான் பேசினேன். ஆண்டவர் சொல்லும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்ப நம்ம நியாயப்படுத்தி பேச பழகவே கூடாது. அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுடுங்க, we should not define ourselves with God. ஆண்டவர்கிட்ட நம்ம டிஃபைன் பண்ணவே கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுறார் அப்படின்னா, எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஐ அம் a sinner, I did a mistake. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்சது பாவம். உலகத்தில் நீ என்ன சொல்றியோ ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது கர்த்தர் உணர்த்துறாருன்னா, எஸ் ஐ அம் a sinner. ஆண்டவர் கேட்டார் ஆதாமை பார்த்து, காயினுடைய தகப்பன் இடத்துல கேட்குறார் ஆண்டவர், ஆதாமே நீ பாவி என்று உனக்கு யார் சொன்னது? நீ நிர்வாணி என்று யார் சொன்னது? நிர்வாணி என்று சொன்னால் பாவம், நீ நிர்வாணி என்று உனக்கு யார் சொன்னது? உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிரும், நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நான் செஞ்சிட்டேன். அப்படி சொல்லலை. அவன் உடனே தான் செய்த பாவத்தினுடைய காரணம், நான் ஏன் செஞ்சேன், ஐ எம் ரைச்சியஸ், த சிச்சுவேஷன் இஸ் ஒன்லி த ராங். எனக்கு நீ கொடுத்த ஸ்திரீ என்ன சொன்னா, எனக்கு கொடுத்தா, நான் அதை என்ன பண்ண, வாங்கி சாப்பிட்டேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப ஷார்ட். நாளைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், நாளைக்கு சரி பண்ணிக்கலாம், ஒரு நாளைக்கு நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பேசும்போது சரணடைய பழகணும். ஆண்டவரை பார்த்து காயின் சொன்னான், எவ்வளோ தைரியமாக பேசுகிறான் பாருங்க. நீர் கொடுத்த ஸ்திரீ எனக்கு நீர் விளக்கின கனியை கொண்டு கொடுத்தா, பிரச்சனை அவன் மேலே தான், என் மேலே இல்லை. தகப்பனுடைய புத்தி அப்படியே பிள்ளைக்கு இருக்குது. அவன் சொல்கிறான், நான் அவனுக்கு காவலாளியோ? நீர் எங்கன்னு என்கிட்ட வந்து கேட்குறீரு, நான் அவனுக்கு காவலாளியோ? சில நேரத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ரொம்ப ஞானமாக பேசுகிறோன்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய ஞானம், நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. அவரை குறித்து வேதம் சொல்ற நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவன் சொல்றான் ஆண்டவருக்கு முன்பாக, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? அதற்கு ஆண்டவர் அழகாக ஒரு பதில் சொல்றாரு பாருங்க, என்ன செய்தாய்? ஆமென், அல்லேலூயா. irresponsible ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற என்ன தெரியுமா, நீ செய்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. என்ன செய்தாய்ன்னு ஆண்டவர் கேட்குறான்னு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, நீ செய்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்குறது தான். ஆண்டவர் கண்ணில் பார்க்குறதெல்லாம்
அவர் வெயிட் போட மாட்டார். உள்ளத்தில் என்ன நினைக்கிறோன்றதான் அவர் வெயிட் போடுகிறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி வரலையா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென். ஆண்டவர்கிட்ட பேசும்போது நியாயப்படுத்தி பேசக்கூடாது. ஒவ்வொரு முறை ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போதும் நிதானிக்கணும் நம்மளை. ஆண்டவரே உமக்கு முன்பாக என்ன நான் நிதானிக்கிறேன். நிதானிக்கும் போது சில நேரத்தில் ஆண்டவர் எதுவுமே பேச மாட்டார். அப்படின்னா சரி நீ அடுத்த கட்டத்துக்கு ஜெபிக்க போன்னு அர்த்தம். சில நேரத்தில் நம்ம போய் உட்காந்து ஜெபிக்காம கண்கள்லேருந்து கண்ணீர் வடியும். ஆண்டவர் சில காரியங்களை உள்ளத்தில் பேசுவார். ஆமென். நம்முடைய வாய்ஸில் பேசுவார். நம்மை போலவே பேசுவார். நம்மை போலவே அவர் பேசுவார். இது ஆண்டவர் பேசுகிறாரா நமக்கே தோணுதா அப்படின்னா நீங்கள் எப்படி இது ஆண்டவர் பேசுகிறாருன்னு கண்டுபிடிக்கணும்னா ஆண்டவர் எப்போவுமே வேதத்தின்படி கரெக்டாக பேசுவார். அல்லேலூயா. மாறாக எதையும் பேச மாட்டார். திருப்பி எதையும் பேச மாட்டார். ஒரு முறை பேசிட்டு அப்புறம் கரெக்ட் பண்ண மாட்டார். அவர் ஒன்று பேசினார்னா அவர் பேசினது தான். அல்லேலூயா. ஆண்டவர் உள்ளத்தில் பேசுகிறாருன்னா எதிர்த்து பேசக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவார் மாமியார்கிட்ட போய் பேசு நல்மணம் பொருந்து, அடுத்த மாதம் கம்யூனியன் எடுக்கக்குள்ளாடி நல்மணம் பொருந்துன்னு சொன்னோன்னா நம்ம உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுவது உமக்கு என்ன தெரியும், உமக்கு மாமியார் இருந்தால் தானே உமக்கு தெரியும், நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாது. ஆண்டவர் உன் புருஷன்றதை நல்மணம் பொருந்து கையை பிடிச்சி ஜோமனு சொல்லும்போது உமக்கு இப்படி ஒரு ஆள் கிடச்சிருந்தா நீர் என்ன செஞ்சிருப்பீர்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவரோட நம்ம நெகோசியேஷன் பண்ணக்கூடாது, பேரம் பேசுறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த காரியத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசும். ஆவியானவர் தான் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா அடையாளம் என்னன்னா அந்த காரியத்தை விட்டு வேறு ஒன்று பேசணும். நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ அந்த காரியத்தை விட்டு வேறு காரியத்துக்கு என்ன பண்ண மாட்டார், பேசவே மாட்டார். அதில் தான் இருப்பார். அதை நம்ம அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், போகவே மாட்டார். எங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கும்போது அந்த காலத்துலலாம் ஃபஸ்ட்டு லெசன் புரியலைன்னா செகண்ட் லெசனுக்கு டீச்சர் போகவே போகாது. இப்போ நீ உனக்கு புரியுதோ புரியலையோ அவங்களுக்கு முடிக்க வேண்டிய 10 லெசன் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்பாங்க. புரியலைன்னா போக மாட்டாங்க, அதையே திரும்ப நடத்துவாங்க. ஆண்டவர் அப்படி தான், பழைய டீச்சர். அவரை நீங்கள் புது டீச்சரெல்லாம் மாற்ற முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சப்ஜெக்டை விட்டுருங்க, அடுத்த சப்ஜெக்ட் பேசுங்க. ஆண்டவர் சொல்லுவார் இந்த சப்ஜெக்டில் முதல்ல நீ நல்லா கிளியரன்ஸாக என்ன சொல்கிற, உன் கருத்து என்ன, நான் இப்போ உனக்கு டெஸ்ட் வைக்க போகிறேன் இந்த சப்ஜெக்டில் நீ பாஸ் பண்ண, அப்போ தான் அடுத்த சப்ஜெக்ட். ஹல்லேலூயா. எலியா படுத்து கிடக்கிறான் சூரச்செடி கீழே. ஆண்டவர் கொண்டு வந்து அவனுக்கு என்ன கொடுக்குறாரு, இறைச்சியும் சாப்பிட்டுட்டு எலும்புன்றான். அவன் சாப்பிட்டு திரும்ப என்ன பண்ணான், படுத்துக்கிட்டான். ஆண்டவர் உடனே சரி படுக்கட்டும், நல்லா தூதன் நல்லா போய் நல்லா விசிறி விடு, ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணு, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. திரும்ப அவனை என்ன பண்ணார், எழுப்பினார். எலும்பு எலியா எலும்பு, நீ நடக்க வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை பேசினார்னா அடையாளம் என்னன்னா கர்த்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி பேசவே மாட்டார். ஆண்டவரோட எடக்கான பதிலெலாம் ஆண்டவருக்கு சொல்லாதுங்க. எடக்கான பதில் இன்னும் ஒன்று இருக்குது, சொல்லட்டா? நம்ம பாட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு 1 மணி நேரம் சலபரபரபரபர ஆண்டவர் சொல்லுவார் நீ கொஞ்சம் நிறுத்து நான் பேசணும். இல்லை ஆண்டவரே ரபரபரபரபரபரப்பா. இன்றைக்கி அநேகருடைய ஜெபம் அப்படி தான். சரி ஓகே கொஞ்சம் அமைதியார், ஓகே எல்லாம் ஓகே தான், ரபரபரபர எல்லாம் ஓகே தான், கொஞ்சம் அமைதியார். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, அவர் எப்படி இருக்கிறாரோ அது பிரச்சனை கிடையாது. என் ஆத்துமாவே நீ அவரை உன் வேலையை என்ன பண்ணு, மொழி பெட்டியேடு கிளம்பு. ஆமென். ஹல்லேலூயா. சில பேருக்கு என்ன தெரியுமா, ஆண்டவர் அறைக்குள்ளே பேசும்போது கேட்குறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு செய்தி யூடியூப்பில் எடுப்போம். அதில் என்ன பேசுகிற ஆண்டவர் அதுதான் என்கிட்ட பேசுகிறார். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாமே இங்கே வா, நான் சோதோம் குமாராவை என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன். இப்போ ஆபிரகாம் இடத்துல நம்ம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், அழிங்க ஆண்டவர். லோத்துக்கு ஒரு ஃபோனை போட்டு அன்னைக்கு நான் சொன்னதுக்கு நீ என்ன பண்ணலை, கீழ்ப்படியில் அழிய போகுது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லியிருப்போமா சொல்ல மாட்டோமா? இல்லைனா அழிகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அழிஞ்ச பிறகு சொல்லுவோம் என்னை எதிர்த்துட்டு அவன் போனான், அழிஞ்சு போனான். ஆனால் உடனே ஆபிரகாம் என்ன சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட அப்படின்னா, அந்த அழகான வசனம், சில வசனங்கள் வேதத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், அதில் இது ஒரு அழகான வசனம். வாசிடுங்க. 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 18. ஆண்டவரோட அவன் எவ்வளோ பயபக்தியாக பேசுகிறான். அந்த பயபக்தி நமக்கும் வேணும். 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஹல்லேலூயா.
இதை படிக்கும்போது ராத்திரி ஒரு மணி 2 மணி இருக்கும். நான் படிக்கும்போது இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்குள்ளே தோணு, நான் எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட துணிகரமாக பேசியிருக்கேன். அவ்வளோ பெரிய பரிசுத்தவான். ஆண்டவர் சொல்கிற ஆபிரகாம் அவனுடைய சிநேகிதன், இஸ் மை ஃப்ரெண்ட். நான் எதையுமே ஆபிரகாமுக்கு என்ன பண்ண மாட்டேன், மறைக்க மாட்டேன். அதாவது முழு வேதாகமத்தையும் யாருக்கு சொல்லிட்டார் ஆண்டவர்? ஆபிரகாம் சொல்லிட்டார். அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறான்? தூளும் சாம்பலமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஹல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்க நாள் குறிக்கும் போது 3 நாள் உபவாசிக்கிறீங்களா, 2 நாள் உபவாசிக்கிறீங்களா, இல்லை 1 நாள் உபவாசம் முடித்து எழும்பும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினான்ற நம்பிக்கையோடு எழும்பணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவர் அமைதியாக இருந்ததற்கு, உங்களோட பேசாமல் அமைதியாக இருந்ததற்கான அர்த்தமாவது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உபவாசம் போட்டேன் எத்தனை நாள்? 3 நாள். ஓ 3 நாளா? எதுவுமே எதுவுமே நல்லா சாப்பிட்டு வந்தாலும் சொல்கிறது நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், தண்ணி மாத்திரம்தான் குடிப்பேன். இடையில 2 வடை சாப்பிடுவேன். அதெல்லாம் வெளியில் வராது. எப்போல்லாம் ஃப்ரிட்ஜை திறக்கிறனோ அப்போல்லாம் அதில் என்ன இருக்கோ அதெல்லாம் அள்ளி அள்ளி வாயில் போடு. சரி 3 நாள் உபவாசம். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியாது. நம்ம பார்ட்டு நம்ம முடிச்சிடுறோம், ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் அவர்கிட்ட நான் உபவாசிக்க போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவரை கூப்பிட்டேன். நான் உபவாசிக்க போகிறேன்றது அவருக்கு தெரியும். இப்போ நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், அவரோடு கூட பேசுகிறேன். ஆனால் நான் காத்திருக்கல, அவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு கை தட்டி சத்தம் வராது. ஆமென். ஹல்லேலூயா. 2 கை தட்டினா தான் அதுக்கு பேர் என்ன? கிளாப். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என்னோடு கூட பேசுங்க, இந்த காரியத்தில் என்னோடு கூட இடைப்படுங்க, இந்த காரியத்தில் நீங்கள் எனக்கு என்ன செய்ய இருக்கிறீங்களே. நல்லா பாடுங்க, துதிங்க, நல்ல பாட்டு பாடு, வசனத்தை படிங்க, ஆண்டவர்கிட்ட அமைதியாய் காத்துருங்க. அந்நிய பாஷையில் பேசுங்க, அவரை புகழ்ந்து பாடுங்க, அமைதியாக காத்துருங்க. என்னோட கூட பேசுங்க ஆண்டவர். உங்கள் இருதயத்துக்குள்ளே உங்களைப் போலவே ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. பாலை மூடாமல் வந்துட்டேன்னு உள்ள ஒரு உணர்வு பேசுதா உங்களுக்கு? பேசியிருக்கா? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? நீங்கள் மூடினீங்களா மூடலையானே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் உள்ள ஒரு உணர்வு பேசிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி திறந்து வச்சுட்டு வந்திருக்கிற, ஃப்ரிட்ஜை ஒழுங்காக லாக் பண்ணாமல் வச்சுட்டு வந்திருக்க, இன்றைக்கி எடுத்த ஜுவல்ஸ் எல்லாம் உள்ளே வைக்காமல் வழியிலே எடுத்து வச்சுட்டு வந்திருக்க. இந்த உணர்வு, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறவங்களும் ஒரு நல்லையா சொல்லுங்க, கையை எடுத்து காட்டுங்க பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படின்னா நீங்களாம் உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், உள்ள ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அந்த உள்ள உங்கள்கிட்ட பேசுது பார்த்துங்க, அதையே ஆண்டவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்குற சப்ஜெக்டாக மாற்றிடணும். அல்லேலூயா. அந்த பேசுறது பார்த்தீங்களா, அப்படியே போகும்போது இன்றைக்கி என்ன ஒன்று ஆக போது, ரோட்டில் ஓரமாக போகணும், உங்களுக்குள்ள ஒரு உணர்வு பேசுகிறீங்களா, அதுதாங்க ஆண்டவர் பேசுகிறது. அந்த ஆண்டவர் பேசுகிற உணர்வாக மாற்ற வேண்டும். சில பேர் என்ன, அது மனசாட்சி பேசுது, அது அப்படி எனக்குள்ளே ஒரு உணர்வு, எனக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது, நான் எதை சொன்னாலும் கரெக்டாக. இந்த தற்பெருமை, வீண் பெருமை, அதுக்கெல்லாம் அந்த இடத்துல இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கான இடத்த ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்கல் லா ஒன்று இருக்குது, அவர் சொல்கிறார், எவ்ரி மேன் ஹேவ் அன் காட் ஷேப்டு வேக்யூம் இன் ஹிஸ் ஹார்ட். கடவுளுடைய ரூபத்தில் ஒரு வெற்றிடம் எல்லா மனுஷனுக்குள்ளே என்ன பண்ணுதான் இருக்குது. அதை நிரப்புறதுக்கு யாரால் மாத்திரம்தான் முடியும்? கடவுளால் மாத்திரம்தான் முடியும். அதை நிரப்புறதுக்கு யாராலையும் முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட பேசும்போது சரியான பதிலை கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட பேச சொல்கிறேன், ஆண்டவரே நான் புழுவு, நான் உம்மிடத்தில் பேச துணிஞ்சேன். அதோட விட்டானா 30ஆம் வசனம் பாருங்க, 30ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, நான் இன்னும் பேசுகிறேன். நான் பேசுறதுனால உமக்கு என்ன வந்துடக்கூடாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்களா கிறிஸ்தவத்தில்? இன்னைக்கு இப்படிப்பட்ட விசுவாசிகள் சபைக்குள்ள இருக்கிறாங்களா? ஆண்டவரை குறிச்ச பயபக்தி, ஆண்டவர் என்னன்னு பேசுறாருன்னு கேட்கறதுல ஒரு பயபக்தி, முழங்கால் போட்டு ஆண்டவர் பேசுறத ஒரு நடுக்கம் இன்னைக்கு இருக்கா? கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. irresponsible answer. ஆண்டவருக்கு முன்னாடி பேச பயப்படணும். ஆபிரகாம் நடுங்கினதுனால தான் அவருக்கு சிநேகிதனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் ஒரு புழு, உங்கள்கிட்ட எப்படி ஆண்டவர்கிட்ட போகும்போது பயபக்தியோட பேசணும். இன்னைக்கு அநேக பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்கள் சொல்றது என்ன தெரியுமா? நம்ம செய்கிற காரியத்துக்கெல்லாம் He knows, God knows. ஆண்டவருக்கு தெரியும் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். அவர் பின்னானவளை பார்க்கிற தேவன் அல்ல,
உனக்கு முன்னானவைகளை அவர் பார்க்கிற தேவன், அதை உனக்கு தெரியாது. அல்லேலூயா. உனக்கு தெரிந்ததெல்லாம் முடிந்தது, வரப்போகிற காரியம் அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவர் கையில் உன்னை விட்டு கொடு. ஆமாம் ஆண்டவரே, நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் கோபத்தில் பண்ணிட்டேன் ஆண்டவரே, அவனுக்கு நான் தான் காவலாளி, ஆனால் நானே வேலையே பயிர் என்ன பண்ணிடுச்சு, மேஞ்சிருச்சு ஆண்டவரே சொல்லும்போது ஆண்டவர் நமக்கான காரியத்தை அவர் பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நாத்தான் வந்து நின்று பேசுகிறான் தாவீதை பார்த்து. ஒரு ஏழை ஒரு ஆடு மேய்ச்சான், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வச்சுருந்தான். அவனுக்கு இருந்தது அந்த ஒரு ஆடு தான். கழுத்தில் ஒரு மணி கட்டி விட்டுருப்பான், அது துள்ளி திரியும், அதை பார்த்து ரசிப்பான். பக்கத்தில் ராஜா அரண்மனையில் இருந்து அதை பார்த்தான். அவனுக்கு கோடி கோடியாக ஆடு இருக்குது, எத்தனை ஆடு வேணாலும் அவன் கேட்டால் கிடைக்கும். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி மேலே அவனுக்கு என்ன வந்துச்சு, ஆசை வந்துச்சு. அதை பிடிச்சிட்டு வர சொன்னான், அடித்து சூப்பு போட்டான். உடனே தாவீது எந்திரிச்சு கேட்டான், யார் அவன்? உடனே நாத்தான் சொன்னான், நீ தான். சொன்னோடனே தாவீதை எதிர்த்து பேசலை, நியாயப்படுத்தலை. தன்னுடைய வஸ்திரத்தை பிச்சு அவன் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். அல்லேலூயா. இரண்டாவது, ஸ்பீக்கிங் ஃப்ரஸ்ட்ரேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். சோர்வுகளை தேவனுக்கு முன்பாக பேசுவது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. எலியாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எலியா தேவனுக்கு முன்பாக தன்னுடைய சோர்வை பிரதிபலிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்போவுமே சோர்வை பிரதிபலிக்கிறவர்களாக என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. டோன்ட் அலோவ் த ஃப்ரஸ்ட்ரேட்டட் வேர்ட். நல்ல கவனிங்க. ஆண்டவரே என் புருஷன் சாவட்டும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவரே இவன் சாவட்டும், இவன் நாசமாக போட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தையை விட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே நாசமாகலாம் போக மாட்டாங்க. எல்லோரும் என்ன கவனிங்க. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு அவங்க பாத்திரவான்களாக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஒரு நாளும் உருப்படாது. அப்புறம் நம்மளே சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன். சில அபிஷேகிக்கப்பட்டவர்கள், எல்லாருமே அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் சிலர் மேலே கர்த்தருடைய அபிஷேகத்தை வைத்திருப்பார் பாருங்க. அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, அவர்களுடைய வார்த்தை நம்ம மேலே வர்றதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல கவனிங்க. இங்கே ஆண்டவர் வந்து எலியாட்ட பேசுகிறார். எலியா உடனே என்ன சொல்கிறான் பாருங்க. 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவளன் அல்ல என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா எலியாவுடைய வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். சோர்வு. மோசே சொல்கிறான், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை, ஒரு தாய் தன் பிள்ளையை மார்பிலே பால் ஊட்டுகிறது போல இந்த ஜனங்களை நான் பால் ஊட்டுகிறதுக்கு நானா இவர்களை பெற்றேன். இவர்களுடைய பிரச்சனைனால தாங்க முடியல, நான் சாகணும். ஆமென். சோர்வின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன், இந்த வாரம் அதை தான் சொல்கிறேன், அமைதியாக இருங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து இருக்கும்போது, வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனை போகும்போது எல்லார்ட்டையும் பேசுங்க, ஆனால் ஆண்டவரை தூசித்து பேசிடாதுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் ஆண்டவரை தூசித்து பேச மாட்டோம். சில பேர் நம்மளை தூசித்து பேச வைப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. சோர்வு அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணணும், அப்போ என்ன பேசினாலும் பிசாசு அந்த வார்த்தையை கர்த்தருக்கு நேராக பேச விட்டுருவான். நம்ம ஆண்டவர் ஞாபகம் வரணும். சரீரம் முழுவதும் சோர்ந்து போயிருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஒருத்தன் பேசுகிறான் கீழே நின்றுட்டு, நீர் தேவன் ஆனால் இறங்கி வாரும். 100க்கு அதிபதி. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த பர்றாப்ப சட்டால் நிலத்தை உருவிட்டு என்ன பண்ணியிருப்போம், கீழே அத்தனையும் கெட்டு போயிருக்கோம். ஆனால் அவர் அப்படி இல்லை, எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாதுன்றதை அறிந்திருந்தார். அல்லேலூயா. எங்கே அமைதியாக வேதனையோடு நிற்கணுமோ அந்த வேதனையை அனுபவிக்க தான் வேணும். சில வேதனைகளை அனுபவிப்பது நமக்கு நல்லது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் சில நேரத்தில் வேதனைப்படும் போது விட்டுருங்க, அப்படியே கூட்டு வச்சு மார்பில் அணைத்து நான் உன்னோடு இருக்கிறேன் எத்தனை நாள் சொல்லுவீங்க? அவங்க பழகட்டு, அவங்க பறக்க பிரயாசப்படட்டு. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சோதனைகளும் வேதனைகளும் பெருகும்போது மோசே போல, எலியாவை போல, பேதுருவை போல தேவனிடத்தில் தேவனை தூசிக்க ஆரம்பிச்சிடாதுங்க. சில நேரத்தில் ஜெபம் பண்ணவே முடியல பாஸ்டர்,
அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. என்னத்தை போய் ஆண்டவர்கிட்ட பேசுகிறது? நான் சொல்கிறேன், ஜப நேரத்தை வீணாக்கிறத போய் அமைதியாக உட்காந்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா. கண்ணீர் வருதா? கண்ணீரும் ஒரு மொழிகள், மௌனம் ஒரு மொழிகள். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா பேசுகிறீங்க பாருங்கள், ஜாம் பண்ணுறதுக்கே நேரம் வர. நான் சொல்கிறேன், ப்ரேயர்லேயே ரொம்ப 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 எஃபெக்டிவான ப்ரேயர் என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவரோட சாதாரணமாக பேசுகிறது தான் எஃபெக்டிவ் ப்ரேயர். உங்களை உற்று பார்த்து கொண்டே இருப்பார். அவர் உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கிறவனால எப்படின்னா, இன்றைக்கி அமர்ந்து அழுது கொண்டு இருக்கிற நீ ஒரு நாள் துள்ளி குதிக்கிற நாளை உனக்கு வச்சிருக்கிற மகளே, மகளே. அல்லேலூயா. செய்யுங்க, அப்படி செய்யுங்க. சோர்ந்து இருக்கிற நேரத்தில் யார் கூடயாவது சேர்ந்து கர்த்தரை தூசிக்காதுங்க, மனிதர்களை தூசிக்காதுங்க. நீங்கள் எப்பெல்லாம் சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவரை எதிர்த்து பேசுகிறீங்களோ, சொற்களின் மிகுதியினால் என்ன உண்டாகாமல் போகாது. ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க. எலியா பாவம் பேசினா, ஆண்டவர்கிட்ட எதிர்த்து பேசினான், தன்னுடைய காரியத்தையே சொல்லிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், சரி நிறுத்து, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, ராஜாவை அபிஷேகம் பண்ணு. அவனை எடுத்துக்கொண்டார் ஆண்டவர். டியூட்டி முடியாததுனால. நல்லா கேளுங்க, தற்கொலை பண்ணணுன்ற எண்ணம் வரக்கூடாது. சாக மாட்டீங்க. நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் கழுத்தில் தூக்க போட்டு தொங்கியாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. கிடையாது. எலியாவுக்கு இன்னும் சாவு ஏற்படலை. இன்னும் அவன் என்ன பண்ணுறான்? அவனுடைய அடுத்த எங்கே விட்டுட்டு போனானோ அதை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் அவனை வைத்திருக்கிறார். அவன் இரத்த சாட்சியாக திரும்ப வந்து என்ன பண்ணுவான்? மரிப்பான். மூன்றாவதாக வஞ்சனை வார்த்தைகள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினாய், கற்பனைகளை கைக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் ஒருவன் வந்து கேட்குறான். 16ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சுகர் கோட்டட் வேர்ட். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பேசும்போது அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே இந்த ஜிகி ஜிகி ஜிகின்னு தொங்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? ஆண்டவர்கிட்ட போய், நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே. உள்ளத்துக்குள்ளே யாரை கட்டி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருதயத்தின் நிறைவை தான் என்ன பேசணும்? வாய் பேசணும். இருதயத்தின் நிறைவு வேறையாக இருக்கக்கூடாது, வாய் பேசுகிறது வேறையாக இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒரு மாதிரி இருக்கணும். சுகர் கோட்டட் வேர்ட். இவன் ஆண்டவர்கிட்ட வந்து நல்ல போதகரை ஏன் சொன்னான்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவன் குறைய கண்டுபிடிக்கிறாரா, இவன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு வந்தவன். இவன் ஞானம் உள்ளவன், ஐஸ்வர்யவான், நல்ல வாலிபன், ஒரு தவறும் செய்யலை. ஆனால் அடுத்தவங்க பொருள் எல்லாம் இவன் இச்சிப்பான். அவ்வளோதான் இவன்கிட்ட பிரச்சனை, வேறு ஒன்றுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சில பேருக்கு தங்களுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் பார்ப்போம், குட், அதுதான் பார்க்கணும். ஆனால் மைனஸ் பாயிண்டை எப்படி மாற்றணும்னு நமக்கு என்ன பண்ணணும்? தெரியணும். நம்ம சொல்லக்கூடாது ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இவ்வளோ இருக்குது, மைனஸ் இது 2 தானே, அது பாட்டு இருந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மேலே நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கிறோமோ அதே போல் நம்மளுடைய மைனஸ் மேலே என்ன பண்ணணும்? ப்ளஸ் மேலே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ப்ளஸ்ஸை இன்னும் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், இதை இன்னும் எப்படி சரியாக வைக்கலாம்னு பார்க்கணும். மைனஸை இது எந்த அளவுக்கு ரேஷியோவை என்ன பண்ணணும்? மாற்றணும் அப்படின்னு அதுக்காக பிரயாசம் எடுக்கணும். குறைஞ்சபட்ச பிரயாசமாவது எடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் ப்ளஸ்ஸையே பார்த்துட்டு இருப்பாங்க, அதுதான் பெருமை. வெற்றியை மாத்திரமே ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு அட்டர் ஃபெயிலியரை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழே கொண்டு போய் தள்ளுற ஃபெயிலியர் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தாழ்மை இப்போ தான் வரும். ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு வாலிபர்கள் நான் பேசும்போது சொன்னேன், சில பாவங்கள்லேருந்து நம்மளால் விடுபட்டு வர முடியல. ஆண்டவரை சார்ந்து கொள்ள கட்ட இமி 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 அளவாய் நமக்கு அதில் வெற்றி தருவார். ஏன்னா டக்குன்னு வெற்றி போட்டோன்னா நம்ம அடுத்தவங்களெல்லாம் நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்ல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உனக்கு கானான் கிடச்ச உடனே நீ சத்துருக்களெல்லாம் மொத்தமாக என்ன பண்ணிடக்கூடாது? அழிச்சிடக்கூடாது. ஏன்னா நீ சத்துருக்களெல்லாம் அழிச்சிட்டேன்னா காட்டு மிருகங்கள்லாம் எங்கே வந்துடும்? உள்ளே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக அழி. ஆமென், ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் தோல்விகளை கண்டு பயப்படாத, தோல்விகளை சரி செய்ய பழகு. ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி வஞ்சனையாக இருக்காது, நடிக்காத, பரிசுத்தவான் மாதிரி நடிக்காத, பரிசுத்தவானா இருக்க முயற்சி பண்ணு. நான் வாயத்திருந்தாலே வசனம் தான் வரும். எதுக்கு எடுத்தாலும் வசனம் வசனம் வந்து சிவாஜி தான் பேசுவார், மூச்சு விடாமல் பேசுவார்.
பிரைஸ் காட். உன் வசனம் எங்கிருந்து வருது? சில பேர் நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க வசனத்தை. எதுக்கு எடுத்தாலும் வசனம் சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும். நான் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட மாத்திரம் இல்லை, உங்களுக்கு யாராவது பிடிக்கலன்னா அவங்கள்ட்ட பேசாமல் இருங்க. பிடிக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், ஆனால் பிடிக்கிறது மாதிரி நடிக்காதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். யாரையும் வஞ்சனையாக பழகாதுங்க. ஒருத்தவங்கள உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள பிடிக்குமோ அந்தளவுக்கு அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட பழகுங்க. உள்ளே ஒன்று வச்சுட்டு காய்மகாரமாக பழகாதுங்க. அதே காரியம் உங்கள் வாழ்க்கையிலையும் வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருங்க. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்படியே இருப்பீங்க. உங்கள் அம்மா வந்துடுறாங்க, யாராவது வர்றாங்கன்னா உடனே முழங்கால் போட்டு எல்லாரும் நினைக்கணுமா நீங்கள் பயங்கரமாக ஜோம் பண்ணுறீங்க. எதுக்கு இந்த நாடகம்? இந்த நாடகம் ஏன்? யார் வந்தாலும் நீ எப்படி ஜெபம் பண்ணுறியோ அப்படி ஜெபம் பண்ணு. ஆமென். காலையில் எடுத்து பைபிளை வச்சுட்டு எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. என்ன படித்த? ஒன்றும் தெரியாது. படிக்கிறது போல் நடிக்கிறது, வஞ்சனையாக பேசுகிறது. நல்ல போதகரை ஆண்டவர் சொன்னார். இப்போ நம்மளை அந்த ஏன்ட்ட வந்து நல்ல பாஸ்டர் அப்படின்னா கொஞ்சமாக தான் அவர் மேலே நமக்கு என்ன வரும்? ஒரு சாஃப்ட்னா. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு ஒரு காலத்தில். ஆனால் இயேசு கொஞ்சம் கூட அவன் பேசுனதுக்கு அவர் என்ன பண்ணலை? மயங்கவே இல்லை. சொன்னார், நீ ஏன் என்னை நல்ல போதுகிற என்று சொல்லுகிறாய். என்ன வார்த்தை பாருங்க. அவன் மூஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு? ஒரே அடி உடஞ்சி போச்சு. இப்போ மூஞ்சி ஷேப்லெஸ்ஸாக ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிது. இப்போ கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, நான் நித்திய ஜீவன் அடையிறதுக்கு என்ன பண்ணும்? கற்பனையெல்லாம் போய் என்ன பண்ணு? இப்போ சொல்கிறான் பாருங்கள் பதில். அதில் தான் அவன் யாருன்னு தெரியுது. நான் சிறு வயது, என்ன கொழுப்பு, என்ன பெருமை. ஆமென், ஹல்லேலூயா. நான் சிறு வயது முதல் இதையெல்லாம் என்ன பண்ணுறேன்? ஆண்டவர் சொன்னார், அப்படியா? சிறு வயது முதல் எல்லாத்தையும் பின்பற்றியா? ஒன்று மாத்திரம் நீ என்ன பண்ணலை? பின்பற்ற. நீ அடுத்தவன் பொண்டாடியை எட்டி பார்ப்ப. அந்த லாஸ்ட்டு பிறருக்குள்ள யாதொன்றையும் இச்சி, அதில் தான் அவன் பலகீனமே, அதுதான் அவனுடைய பிரச்சனையே. பிரைஸ் காட். இயேசுகிட்ட வந்து பைபிளில் துக்கமாக போனவன் யார் தான்? அந்த ஐஸ்வர்யமான வாலிபன். ஏன்னா அவன் வாயில் என்ன இல்லை? உண்மை இல்லை. ஆண்டவர்கிட்ட பேசும்போது எப்போ ஆண்டவர்கிட்ட போனாலும், ஆண்டவரே நான் செஞ்சது என்னன்னு உமக்கு தெரியும். ஆமென். நான் நேற்றுக்கு என்ன செஞ்சேன்னு உமக்கு தெரியும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்னு உமக்கு தெரியும். உங்களுக்கு முன்னாடி நான் எதையும் மறக்க முடியாதப்பா. நிர்வாணமாக நிற்க பழகுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் முன்னாடி உடுத்தி அழகு பார்ப்பார். அவருக்கு முன்னாடி ஜிகு ஜிகுன்னு நின்னீங்கன்னா மற்றவன் உரிந்து விடும்போது சத்தம் போடாமல் நிற்பார். கர்த்தருக்கு முன்னாடி எப்போவும் ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே இதுதான் நான் நானாகவே வந்து நிற்கிறேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்கள். உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார். எந்த இடத்துல போனாலும் தாழ்மையை படித்து கொள்ளுங்க. எங்கேயும் போய் முன்னாடி உட்காரணும்னு நினைக்காதுங்க, பின்னாடி உட்காருங்க. அவங்க உங்களை கூட்டு முன்னாடி உட்கார வைக்கணும். அதுதான் உங்களுக்குரிய கணம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நயவசனிப்பானதை பேசாதுங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து ஒரு நாள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் தாழ்மையாக சொல்லுங்கள். ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிப்பேன் தெரியுமா, நான் ஜெபித்தேன்னா என்ன நடக்கும் தெரியுமா, இப்படிலாம் பேசியிருந்தோன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்னா யார் தெரியுமா, என் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா, நம்ம பேசியிருந்தோன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். அவருடைய கிருபை தான் நம்ம மேலே அபிஷேகமாக இருக்குது. ஹல்லேலூயா.